வணக்கம் வணக்கம். அகதா தமிழ்நாடு ஜோதிடவியல் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக பங்கெடுக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க, கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு. என்ன தோஷத்தை தரப்போகுது அதை முதல்ல சொல்லுங்க, அது தோஷமா இல்லையான்னு பார்ப்போம். கேந்திராதிபத்திய தோஷம் சுபர்கள்னு சொல்லி இந்த குரு புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் அதெல்லாம் சொல்லுவாங்க. சந்திரனை விடுங்க, அவன் ஒரு வீட்டுக்கு அதிபதி. ஆனா இந்த சுக்கிரன் குரு புதன்லாம் 3 பேருமே 2 வீட்டுக்கு அதிபதி. கேந்திர அதிபத்திய தோஷம். அப்புறம் இன்னொரு தோஷமும் இருக்கு, காரகோ பாவனாஸ்தி தோஷம். கேந்திராதிபத்திய தோஷமும் காரகோ பாவனாஸ்தி தோஷம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுல இது என்ன பலன் தரப்போகுது? ஏன்னா 1 4 7 10 கேந்திரம். ஒருத்தர் மீன் இலக்கணம்னா லக்னத்துல குரு, 10ல குருன்னா கேந்திராதிபத்திய தோஷம். இதே குரு தனபாவத்துல இருந்தா காரகோ பாவனாஸ்தி, 5ல இருந்தாலும் காரகோ பாவனாஸ்திங்கிறான். 5ஆம் பாவ காரக பாவனாஸ்தி, 9ஆம் பாவ காரக பாவனாஸ்தி. 9க்கு புது இவர் சூரியனும் வருவாரு காரகனா. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா ஜோதிடத்துல நாங்க ஆய்வு செஞ்சு நிறைய வச்சிருக்கேன். கேந்திராதிபத்திய தோஷம் சொன்னீங்கன்னா கன்னி லக்னத்திலேயே புதன் இருக்கிறவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நிறைய எடுத்துடலாம். அதே மாதிரி மிதுன லக்னத்திலேயே புதன் இருக்கிறவங்க எப்படி வாழ்றாங்கன்னு எடுக்கலாம். அதே மாதிரி மீன லக்னத்துல குரு இருக்கவங்க, தனுஷ் லக்னத்துல குரு இருக்கவங்க, ரிஷப லக்னத்துல குரு இருக்கிறவங்க, சிம்ம லக்னம் 10ல குரு இருக்கிறவங்க, சுக்கிரன் இருக்கவங்க, ரிஷப லக்னத்துல சுக்கிரன் இருக்கவங்கன்னு வரிசையா நம்ம எடுக்கலாம். நம்மகிட்ட இருக்க ஜாதகங்கள்ல நிறைய இருக்கு எடுத்துக்காட்டு. அழகா நம்ம அவங்களை எல்லாரையும் எடுத்து நாம பலன்கள் பார்க்கலாம் உண்மையிலே. ஆனா கேள்வி என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, தசா புத்தி பாவக அடிப்படையில நல்லா இருக்காங்க. உச்சக்கோள்கள் இருக்கிறவங்க கெட்டு போனவங்களும் இருக்காங்க, நீச்சக்கோள்கள் இருக்கவங்க உயர்நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க. எனக்கெல்லாம் லக்னாதிபதி நீச்சம். நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ராலஜி இன் தமிழ்நாடு. இது காலம் உள்ள அளவுக்கு இனிமே சொல்லும். நான் தான் ஜோதிட பேராசிரியர். எல்லாருக்கும் பட்டங்களை வாரி வழங்கணும். துறை சார்ந்த அடிப்படையில முதல் ஜோதிட துறையை திறந்து அதுல நாம பட்டங்களை கொடுத்தோம். நம்ம நல்லா இருக்கோம், வாங்கினவங்களும் நல்லா வாழ்த்துறாங்க, நல்லா இருக்காங்க. கேள்வி என்ன? நமக்கு லக்னாதிபதி நீச்சம், நம்ம போய் பேராசிரியர். லக்னாதிபதி உச்சம் பெற்றவர் ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்கேங்கிறாரு. என்ன செய்யறது? அது அவங்கவுங்க பாவக அடிப்படையில. அது லக்னாதிபதியா இருந்தாலும் சரி, நீச்சக்கோளாக இருந்தாலும் சரி. கேள்வி என்ன? கேந்திராதிபத்திய தோஷம், காரகோ பாவனாஸ்தி, இரண்டையுமே யார் உருவாக்குனா? பழைய நூல்கள் எல்லாம் கிடையாது. பழைய நூல்கள் எல்லாம் அது சொல்லவே இல்லை. இந்த புதுசா இப்ப ஜோதிடத்தை தமிழ்ல மொழிபெயர்த்த பின்னாடி வந்த கதையாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பொய்ய உள்ள விட்டானுங்க. என்னமோ பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம வேணா இப்ப நிரூபிக்கலாம். கேந்திராதிபத்திய தோஷங்கிற ஒரு 500 ஜாதகம் இந்த இப்ப எடுத்தாரு. அதுல மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க. புதன் இருக்கிறவங்க யாரு, கன்னி லக்னம், எல்லா லக்னத்துக்குமே நம்ம எடுக்கலாமே. நம்ம எல்லா லக்னத்துக்குமே எடுத்துக்கலாம். இப்ப மேச லக்னம் 1 4 7 10 கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு இவர் வர்றாரு. 4 கூடைய சந்திரன், 7 கூடைய சுக்கிரன். அவர் கேந்திராதிபத்திய தோஷமாகவும் வருவார், காரகோ பாவனாஸ்தி.
ஒருத்தன் சொல்லியிருக்கானா 7ல சுக்கிரன்னா அது காரகோ பாவனாஸ்தி சார், அது பெரிய தோஷம்னு. உண்மையிலே அழகை நேசிக்கிறவங்க ஆணும் பெண்ணும், எனக்கு ஒரு அழகான மனைவி, இனிமையான மனைவி, இன்பமான மனைவி வேணும்னா 7ல சுக்கிரன் இருக்கவனுக்கு அழகா கிடைக்கும். அதே மாதிரி 7ல் சுக்கிரன் இருக்கிறதுக்கு அழகான பெண்ணுக்கு ஜாதகத்துல 7ல் சுக்கிரனுக்கு அம்சமான பையன் கிடப்பான். உடனே தோஷம் சொன்னா தப்பு இல்லைங்களா? 7ல சுக்கிரன் எவ்வளவு பெரிய அழகு, எவ்வளவு பெரிய காம தூண்டுதல், எவ்வளவு பெரிய அட்டகாசமான விஷயம். அதை போய் காரகோ பாவனாசி அதுதான் பெரிய தோஷம்னு ஒரு முட்டாள் சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. அப்படியெல்லாம் எந்த தோஷமும் கிடையாதுங்க. காரகோ பாவனாசி எவனோ ஒருத்தர் கிளப்பி விட்டு போன ஒரு பொய்யான தகவல். காரகோ பாவனாசி 9ல சூரியன் இருக்கவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க? அது லக்னத்துக்கு 9ல சூரியன் இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 65 கோடி பேருக்கு 9ல சூரியன் இருக்கும். சாரி, சுக்கிரன் சூரியன் 9ல சூரியன் இருக்கவங்க 65 கோடி பேர் இருப்பாங்க. அதே மாதிரி 7ல சுக்கிரன் இருக்கவங்களும் 65 கோடி பேர் இருப்பாங்க. மறந்துடக்கூடாதுங்க. இவங்க சும்மா இருக்க மாட்டாம காரகோ பாவனாசி அது இதுன்னு பொய்ய சொல்லிட்டு போறான். ஒவ்வொரு காரகத்திலையுமே 65 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்க சொன்ன மாதிரி இது இல்லாம அலையிறாங்களா? 7ல சுக்கிரன் எத்தனை பேருக்கு இல்ல? கோடிக்கணக்கான பேருக்கு 7ல சுக்கிரன் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது. 12 லக்னம் தானேங்க ஒரு நாளைக்கு. 12 லக்னம் சுத்தி வர்றப்ப சூரியன் சுக்கிரன் இருக்கிற இடம் 7ஆம் பாவமாக இருக்கிறவங்க டெய்லி பிறக்க தானே செய்யறாங்க. அப்போ உலகம் முழுவதும் பிறந்து ஏற்கனவே 65 கோடி பேர் 7ல சுக்கிரன் வச்சு வாழ்றவங்க காரகோ பாவனாசிங்கிறீங்க. எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தெருவிலையா விட்டாங்க? சொன்னவங்களுக்கு ஆய்வு சிந்தனை இல்லைங்க. ஆய்வு சிந்தனை இருந்திருந்தால் இந்த மாதிரி காரகோ பாவனாசி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அதுல ₹1 கூட பயன் கிடையாதுங்க. 7ல் சுக்கிரன் இருக்கிறது எத்தனை கோடி பேருக்கு? 65 கோடி பேருக்கு இருக்கும். அதை தோஷம்னு ஒரு முட்டாள் சொல்றான்னா அப்புறம் எதைத்தான் நீ தோஷம் இல்லைன்னு? சனியே ராகு கேது இதெல்லாம் செவ்வாய் இதெல்லாம் இருந்தா தோஷம்னு சொல்ற, சரின்னு விட்டா நல்ல கோள் சுக்கிரன் இருந்தாலும் தோஷமா? என்னடா தோஷத்தை கண்டீங்க? வா, நாங்க ஒரு ஜாதகம் போடுங்க, 10 ஜாதகம் போடு, 100 ஜாதகம் போடு. நான் 7ல சுக்கிரன் இருக்கவன் தான் எடுத்தாரேன். ஒரு 100 ஜாதகம் எடுத்து கொடுக்குறேன். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு விவரத்தை சேகரிச்சு ஒரு கேஸ் ஸ்டடிஸாவது சொல்லணும். அப்படியே மாங்காய் புளிக்குது வாய் புளிக்குதுன்ட்டு அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறது என்னமோ பெரிய ஜோசிய வெங்காயம் மாதிரி பொய்யுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காரகோ பாவனாசிங்கிறதுல உலகமாக போய் 5ல குரு இருக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 65 கோடி. அவங்களுக்கு என்ன புத்திர தோஷமா காரகோ பாவனாசியா? இல்ல 2ல குரு இருக்கவங்களுக்கு குடும்பம் இல்லாம போயிடுச்சா, செல்வம் இல்லாம போயிடுச்சா? காரகோ பாவனாசி பொய். காரகோ பாவனாசிங்கிறது ஏதோ ஒருத்தன் போய் சும்மா இருக்க மாட்டாம சொல்லிவிட்டு போன ஒரு பெரிய துப்புக்கட்ட கதை. பழைய ஜோதிட நூல்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் குப்பையானதை சொன்னா இது பழசுல சொல்லியிருந்தா இது ஒரு குப்பை. ஏன்னா காரகத்துல 65 கோடி பேர் இருக்காங்கப்பா. தமிழ்நாட்டிலேயே 65 லட்சம் பேர் இருக்காங்க. வாங்க ஆய்வு எடுப்போம். எத்தனை பேர் நீங்க சொல்றதுக்கு வரல? சரி, கெட்டு போகுதுன்னா எதனால கெட்டு போகுது? அது மாத்திரமா இல்ல வேற எதுவும் கெடுதா பார்ப்போம். சொன்னது பொய்யுங்க. 7ல் சுக்கிரன் அற்புதமான வாழ்வு. அதை விட ஒரு நல்ல வாழ்வு தேவை. ஏங்க அவன் வீட்டுல அவன் காரகன் அவன் வீட்டுல இருந்தா அது நன்மை தானேங்க. அது எப்படிங்க தீமையா மாறும்? அது எப்படிங்க தீமையா மாறும்? ஒண்ணு, இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறதெல்லாம் உலகமாக குப்பை. அந்த பலனை சொல்லி எவனா நமக்கு தேவை என்னன்னா ஒரு 100 ஜாதகத்தை போடப்பா. ஏன் காரகோ பாவனாசி ஆச்சு அந்த பாருங்க, அது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கிறோம் சாமி, நாங்க பட்டதாரிகள் சங்கம். வாங்க, எங்களுக்கு தேவை கேஸ் ஸ்டடிஸ் தான். நீங்க கேஸ் ஸ்டடிஸ்ல நிறுவீங்க பாப்பல. சொல்லாத பொய்ய வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னா எல்லாரும் கேட்பாங்களேன்னு சொல்ற பொய்யர்கள். ஜோசியம் பாவீங்கெல்லாம் கேவலமா இருக்கு. ஒருத்தன்லாம் ஜோசியன்னு சொல்றான், பார்த்தா சதுரமா தான் கட்டம் இருக்கு, அது எப்படி வட்டமா வரும்லாம் சொல்றான். அவனை பிரபலியமான ஜோசியன் வேற மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டு பாடுவானா, கவிகளை பாடிட்டு அவர் யாருக்குடா வேணும் உன் கவியெல்லாம் பாடி பரம்பரை ஜோசியர் எல்லாம் நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். பொய்ய சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரே ஃப்ராடு போயிருக்க. சட்டாரைட்டு அவனுக்கு காலம் வருது, காலத்துல எல்லாரும் அடிச்சு விட்டு போறேன்.
காலையில டிவியில போய் பேசுறான், நம்ம அவனை என்ன கேட்கவா செய்யறான்? செத்த அவன் காலத்துல செய்யறான். மக்கள் நல்லா இருக்கிறவங்க, தெளிவா இருக்கிறவங்க, ஜோதிடத்தை புரிதலா இருக்கவங்க நம்மகிட்ட வந்துட்டு போவாங்க. இல்லாட்டினா அவங்க பாட்டுக்கு சுத்திக்கிட்டே தெரியட்டுமே, நமக்கு என்ன, விடுங்க அந்த அவங்க கதைய. அடுத்தாப்புல உங்களுக்கு இந்த இது கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லுங்க. மிதுன லக்னம், மிதுன லக்னத்துல புதன் இருந்தா நல்லதா கெட்டதா? ஐயா இங்க இங்க யாருக்காவது சொல்லுங்க. நல்லது சார், நல்லது சார், ரொம்ப நல்லது சார், ரொம்ப நல்லது. அப்ப கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது என்னாச்சு? சுத்த பொய். அதே பொய்ங்கிறத நீங்க எப்படி அதை நிரூபிக்கிறீங்க? பொய்ன்னு சொல்லக்கூடாது, நீங்க எப்படி அதை நிரூபிக்கிறீங்க சொல்லுங்க சார். மிதுன லக்னம், லக்னாதிபதியா லக்னத்துல இருக்காங்க கூட, அது எப்படிங்க சார் அது வந்து இது கேந்திராதிபதி தோஷமாகும்? கேந்திராதிபதி தோஷம் என்ன செய்யும்? பலனா பலன் என்ன? கேந்திராதிபத்திய தோஷம்னா பலன் என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. அது லக்ன கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றுச்சு, என்ன தோஷம் தரும்? அதே புதன் மிதுன லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல உச்சமாகுது, என்ன தோஷம் தரும்? அதே மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல குரு ஆட்சி பெறான், என்ன தோஷம் தரும்? அதே மிதுன லக்னத்துக்கு 10ல குரு ஆட்சி பெறான், என்ன தோஷம் தரும்? சொல்லுங்க முதல்ல. கேந்திர ஆதிபத்திய தோஷம்னா என்ன? கேந்திரம் கெடுமா? லக்னம் கெடுமா? 4 கெடுமா? 7 கெடுமா? 10 கெடுமா? முதல்ல அதை சொல்லுங்க. லக்னம் கெடும்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப லக்னத்துல புதன் இருக்கிறது நன்மையா தீமையா? மற்ற லக்னத்துக்கெல்லாம் நன்மை சார், தான் லக்னத்துக்கு கெடுமைன்னா கோடீஸ்வரன், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஆளுகள்லாம் வரிசையில வந்து நிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் என்ன கேந்திராதிபத்திய தோஷத்துல காணா போயிட்டாங்களா? பேர் இல்லாம போயிட்டாங்களா? என்ன இல்லாம போயிட்டாங்க? நீங்க சொன்ன தோஷத்துல ஒருத்தர் நல்லா இருந்தாலும் சொன்ன தோஷம் போய் கெட்டு போறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா ஜாதகத்துல ஏகப்பட்ட திசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கோம், அது என்னத்தையாவது உன்னை கொண்டு போய் எங்கேயாவது வைக்கும். இப்ப லக்னத்துல புதன், அது மிதுன லக்ன புதன், மிதனம் வந்து அறிவு இன்டெலிஜென்ட் கூட்டம், அதுல அந்த புதன் ஆட்சி பெறுகிறான்னா இன்னும் கூடும். அது அப்புறமேல என்ன சொல்லி வச்சிருக்காங்க? 10 பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப பஞ்சமகா புருஷ யோகம்னா அது புருஷ யோகத்தை தருதுன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ஆற்றல் மிகுந்த மனிதர்கள், அவர்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க. அதனால பஞ்ச மகா புருஷ யோகம்னு சொல்றான். அது உண்மையா? கேந்திராதிபத்திய தோஷம் உண்மையா? நீங்க தான் சொல்லணும். இதுதான் கேள்வி. இத வந்து தர்க்க ரீதியாக நம்ம கேட்கிறோம். ஐயா கேந்திரங்கள்ல இந்த 5 கோள்கள் சூரியன் சந்திரன் நீங்களாக, ராகு கேது வராது, மீதி இருக்கக்கூடிய உண்மை கோள்கள் 5 கோள்களும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றால் அவை பஞ்சமகா புருஷ யோகத்தை பெறுகிறது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை பலன்களை தருகிறதுன்னு சொல்லியாச்சு. சொன்ன பின்னாடி நீங்க கேந்திராதிபத்திய தோஷம் சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி சேலஞ்சு, எப்படி சரியா வரும்? கேந்திராதிபத்திய தோஷம், காரகோ பாவனாஸ்தி, இது ரெண்டுமே நான் எந்த கிளாஸ்லயும் நடத்தினது இல்லை. நான் கேட்டா யோ போயா, பூரா பஞ்சமகா புருஷ யோகத்துல பூரா அடிபட்டு போச்சு, இவங்க வந்துகிட்டு என்னத்தையாது பாவகத்துல காரகத்துல இருந்தால் தானே சூப்பரு. காரகன் மாறி இருக்கிறதுனால எவ்வளவோ கஷ்டம். 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தால் நம்ம அழகான மனைவி, அழகான கணவருடன் நன்றாக இல்லற வாழ்க்கையை வாழ்வோம். அதுல என்ன தோஷம் வரப்போகுது? ஏழுல சனியா இருந்தால் படக்கூடிய தோஷங்கள் எவ்வளவு இருக்கு? என்ன இவங்க என்னத்தையாவது ஜோசியம்ன்ற பேர்ல சொல்லுவாங்க படிக்காதவர்கள். நாங்க அவங்களெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன், நான் கண்டிக்கிறேன். நீங்க யாராவது கண்டிக்கிறீங்கன்னா கண்டிங்க. யாராவது வம்புக்கு சொன்னாங்கன்னா அவங்கள தூக்கி கேச போடுவோம். சொல்லுங்க யாருன்னு சொல்லி சொல்லுங்க. சொல்றவங்க அந்த வீடியோவை அப்படியே எடுத்து அவருக்கு வழக்கு நம்ம லெட்டர் பேட் மூலமா அனுப்புவோம். நீ எப்படி இதை நிரூபிக்க போற, நிரூபிக்கணும். இல்லாட்டினா நீ போட்ட வீடியோவை வித்ட்ரா பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். சரிதானே கார்த்தி?
ஜோதிடங்கர்ல பேர்ல நிறைய ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. இனிமே கேஸ் போட ஆரம்பிப்போம், நோட்டீஸ் விடுவோம் எல்லாருக்கும். நம்ம வக்கீல்கிட்ட பேசிட்டேன், வக்கீல் ரெடின்ட்டாரு. சார் நோட்டீஸா போடுங்க சார், நிறைய பொய்யா போய்கிட்டு இருக்கு, பொய்ய பூரா நிப்பாட்டணும், நீங்க நோட்டீஸ் சொல்றது உண்மை. போடுங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க சார். நம்ம நோட்டீஸை தான் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்புனா தான் இவங்க எல்லாருமே இந்த பொய் சொல்றதுல இருந்து கொஞ்சம் குறைவாங்க. அதாவது ஐயா அதாவது 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 நோட்டீஸ் வீடியோ விட்டா எடுத்து நம்ம என்ன செய்யறது, பிரச்சனை ஆயிடுவோமே அப்படின்ற ஒரு பயம் வரும். நாம விட தயாருங்க. நம்ம இதை மறுக்கிறவங்க கேந்திராதிபத்திய தோஷம், காரகோ பாவனாசி, இன்னும் ஒவ்வொன்றா சொல்லுவோம். ஏழுல சுக்கிரன் இருந்தால் தோஷத்தை சொல்லு தம்பி. எத்தனை பேருக்கு நல்லா இருக்குன்றது இருக்கு, நீ கெட்டு போனதை சொல்லி மக்களை பயமுறுத்தி இருக்கிற கல்யாணத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கியா, இது சரியான்னு சொல்லி நீங்க விளக்கம் கொடுங்க. அவனுக்கு நம்ம நோட்டீஸ் போடுவோம் சங்கத்து மூலமா. அது எல்லாரும் வீடியோ சொல்லி போடுங்க சார். அவன் பேசுற வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கணும். எனக்கு வீடியோ வேணுங்க. வீடியோக்கு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சங்கத்து மூலமா வழக்கு நடத்துவோம். நம்ம வக்கீல் எல்லாம் ரெடியா இருக்காங்க, ஒழுங்கு பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா. நம்ம சரிங்க சார். அகடாமிக்ஸ்ல பேச வந்துட்டோம், இனி நம்ம கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுவோம். செக்ரட்டரி அதைத்தான் சொன்னாரு. சரிங்க சார். செக்ரட்டரி நம்ம வழக்கு போடுவோம் சார், இது என்ன சார் ஒரே அசிங்கமா இருக்கு, எப்படித்தான் பலன் சொல்றது. இன்னமும் இந்த நாடி ஜோதிடக்காரங்க ஓலைச்சுவடி ஜோதிடம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ண போறீங்க? அவங்க பெரிய ஏமாத்து வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் கைரேகை வாங்கிட்டு பேரு, தேதி, பிறந்த தேதி, அது இதுன்னு வாங்கிட்டு அவங்க ஏமாத்துறாங்க. அவங்கள என்ன பண்ண போறீங்க? இன்னமும் அந்த கூத்து நடந்துகிட்டே இருக்கேன். வழக்கு போட்டாதான் சார் ஜெயிக்க முடியும். அவங்க எத்தனை பேர் கோடி கணக்கில் பணம் வச்சிருப்பா, வழக்கு போடட்டும். ஆனா வழக்கு மன்றம் வந்தோடனே தெரிஞ்சு போகும்ல வம்பு என்னன்னு. இதை எந்த அடிப்படையில சொல்றீங்க, இது எது சரியாகும்? கணித அடிப்படையில நீ எப்படி இதை கண்டுபிடிக்க முடியும், இதை எப்படி கேட்கிற, இது என்ன அப்படின்றத பேசிடுவோம். எல்லாரையும் வம்புக்கு இழுத்தாதாங்க சங்கம் இருக்கிறது தெரியும். ஆனா அநியாயமா பேசிக்கிட்டே இருக்காங்க, பொய்யா அவுத்து விடுறான். சன் டிவிக்கு லெட்டரை போடுவோம், வாங்கண்ணே வணக்கம்னே, காலையில இருந்துச்சுன்னு ஒரே புழுகலா இருக்கு, இது என்ன, இது ஏன், இது இந்த ப்ரோக்ராம் என்னன்னு. அதாவது நோட்டீஸ் போயிடுச்சுனாலே எல்லாருமே கேட்பாங்க, ஆமா பிரச்சனை ஆகுது, பிரச்சனை பண்ண தயாராயிட்டாங்க அப்படின்னு. சங்கத்தை எனக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் நான் அதெல்லாம் ஓகே பண்ணுவேன். இதெல்லாம் கேட்டாகணும், வேற வழியே கிடையாது. காரகோ பாவனா அஸ்திம்பாங்க, கேந்திராதிபத்திய தோஷம்பாங்க, எல்லா பொய்யும் சொல்லுவாங்க. யோனி பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா. இன்னொரு விதி விலக்குல என்ன சொல்லிருச்சு, ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தம ஏவச்ச ரச்சு ராசி யோனி தோஷோ ராசி தோஷம் நவீத்தியதேன்னு சொல்லியிருக்கு. அப்ப அது என்ன இது என்ன, நீ சொல்ற நூல்ல தான் அதையும் விதி விலக்கு போட்டா. யோனி தேவையில்லை, ரஜ்ஜு பொருந்தனா போதும்னு. அப்புறம் ஏன் அதை வேற சொல்றீங்க? நிறைய இருக்கு. அதாவது இது போட ஆரம்பிச்சிட்டோம்னா, வழக்கு போட இருக்குன்னு தயாராயிட்டோம்னா, நோட்டீஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க பதில் சொல்லணும், இல்லாட்டி அவங்க வீடியோவை எடுத்துட்டு போகணும். பப்ளிக்ல நீங்க வீடியோ இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். எனக்கு இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துல எனக்கு சுத்தமா பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லிவிட்டு பழையபடி நீ கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன நல்லா இருக்கு, அதுக்கு பேர் என்ன தோஷம்? எவன் சொன்னான்னு தெரியல, எனக்கெல்லாம் தெரியாது. இந்த நூல்ல எழுதியிருக்கு, அந்த நூல்ல எழுதியிருக்கணும், எவன் சொன்னது யாரு, எதுக்கு சொன்னான், அவன் எவ்வளவு ஆய்வு வச்சிருக்கிறான், கேஸ் ஸ்டடிஸ் வேணுமே நமக்கு. எதனால அது கெடுது, ஏன் கெடுது, என்ன லக்னத்துல லக்னாதிபதி நின்றால் நன்மை, 4 கூடியன் 4ல் நின்றால் நன்மை, 7 கூடியன் 7ல் நின்றால் நன்மை, 10 கூடியவன் 10ல் நின்றால் நன்மை. அதுதான் உண்மை. அதைத்தான் நீங்க வச்சு பலன் சொல்ல போறீங்க. இல்ல சார் இது தோஷம் அப்படின்னா என்ன, எதுக்கு எடுத்தாலும் தோஷமா? வழக்கு போடுவோம் சொல்லுங்க, வம்புக்கு இழுப்போம் 4 பேரை சங்கத்து மூலமா. இல்ல நீங்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஆமா சார் இது தோஷமா தான் வரும்னா நான் சொல்றதே கேட்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது மனதுல பட்டா அதை சொல்லுங்க, ஒருவேளை எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சுபகிரகங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் இருக்குன்னு அந்த 1-4 பத்தி அந்த உபயலக்கணங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார். சார் நான் பார்த்தது பிடிச்சது கேட்டதும் சார், என்னுடைய இதெல்லாம் இல்லை சார், அதுவும் சொல்லிடுறேன் சார். அந்த 4 எண்ணிக்கைக்குள்ள படிப்பு ஸ்தானத்துல வித்யாக்காரன் நிற்கிறதுல கேந்திராதிபதி தோஷத்தால் படிப்பு குறைவு வரும்னு சொல்றாங்க சார். அதே 7ல் குரு கேந்திராதிபதி தோஷம், அதாவது உபயலக்கணங்களுக்கு வரக்குள்ளதான் சார் இது.
அந்த 7ல் குரு நிற்கக்குள்ள வந்து அந்த குருவுக்கும் அந்த திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுனால அவரு கேந்திராதிபதி தோஷம் சொல்லி அதை சொல்லிடுறாங்க. திருமணத்துக்கு உண்டான இடத்தில் அவர் நிற்பதனால அப்படி சொல்றாங்க சார். என்ன அந்த சுபகிரகங்கள் கேந்திரத்துல நிற்கக்கூடாது உபயலக்கணங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். நின்னா என்னங்க தோஷம்? அத தோஷத்தை சொல்லுங்க. அதுதாங்க நாளில நிற்கக்குள்ள வந்து அந்த படிப்பு குறை வரும்ட்டாங்க. சரி, 7ல நிற்கக்குள்ள வந்து திருமணத்துல சில பிரச்சனை வரும்னு சொல்லிடுறாங்க சார். என்ன பிரச்சனை வருது? பொண்டாட்டி இல்லாம போயிடுறானா, புருஷன் இல்லாம போயிடுறானா, இல்ல கல்யாணம் பண்ண முடியாம போயிடுறானா? என்ன தோஷம்? அத சொல்லுங்க. என்ன தோஷம்னா திருமணம் பண்ண பின்னாடி அவர் குருவுக்கும் அந்த திருமணத்துக்கும் அந்த காமத்துக்கும் காமபாவத்தில் நிக்கிறதுனால சம்பந்தம் இல்ல. அவர் சம்பந்தம் இல்லாம நிக்கிறதுனால அந்த திருமணத்துல வந்து அந்த ஆர்வம் இருக்காதுன்னு சொல்ல வராங்க சார். அட லூசு பயலுகள, கோடிக்கணக்கான ஜாதகம் இருக்கு 7ல குரு. எத்தனை பேர் அழகா பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொய் இல்லையா? அதே மாதிரி 4ல வந்து கேந்திராதிபதி தோஷத்துல படிப்பு குறை வந்துரும். வித்யாகாரகன் படிச்சவே கோடிக்கணக்கான பேர் இருக்கானுங்க. 4ல வந்து இவங்கெல்லாம் இருந்து இருக்கிறாங்க சார். கோடிக்கணக்கில் இருக்காங்களே, அவங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் விடுவீங்க? அது வித்யாகாரகனே அவர்தான் 4ல நின்னா அதுவும் உச்சம் பெற்று பாருங்க, என் கேள்வி என்னன்னா இவங்க சொல்றாங்க, ஆனா நம்மளோட கோடிக்கணக்குல இருக்காங்களே படிச்சு சூப்பராக. அது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கே படிச்சு. அப்புறம் வேற 10ல குரு, அது பத்தி இது கரெக்டா அவங்க சொல்லல. 10ல குரு ஒழுக்கமானவர். அப்படி எல்லாம் இல்ல சார். எங்க கற்பகநாயகம் ஜஸ்டிஸ் சாரு, மாபெரும் மனிதர், மாண்புமிகு எங்களுடைய ஜஸ்டிஸ், அவருக்கு மகர லக்னம் 10ல தான் குரு. அவர் சுப்ரீம் கோர்ட்டு என்னங்க அட்வொகேட் இல்லையா? அவர் ஜார்க்கண்டினுடைய மாநிலத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இல்லையா ஐயா? அவங்க என்னங்க நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவர் மாதிரி 100 கணக்கு, அவர் மாதிரி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பல பதவிகள்ல, பெரும் பதவிகள்ல 10ல குருவை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். கன்னி லக்னத்துக்கு 10ல குரு இருக்கு சார். மிதுனத்துல அவர் வந்து ஆசிரியர், கவர்மெண்ட் ஆசிரியர். இல்ல, அது கேந்திராதிபத்திய தோஷம் இல்ல. கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திரத்திலே அவர் இருந்தா தானே, அவர் 10ல தானே இருக்காரு. அதுல எப்படி ஆமா, அது தோஷம் வரல. சொல்றேன்ல, இவங்க சொல்றாங்க, இவங்க வந்து ஒரு 500 ஜாதகமாவது நம்மளோட குரு கட்டும். அவன் ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு போய் பேசுறான்னு அதை எப்படி உலகத்துக்கு நீ சொல்லலாம்? அந்த சொல்ற ஆளுகளை தான் தயவு செய்து எங்களுக்கு நீங்க லோடு நம்ம இதுக்கு போட்டு விட்டுருங்கன்றேன். அவர் போன் நம்பர் இருக்கு, நம்ம அட்ரஸ் வாங்கிக்கிருவோம், அதை போட்டு விடுங்கன்றேன். நம்மளுடைய குரூப்ல போட்டு விடுங்க. அப்பதானே எனக்கு தெரியும். நீங்க தான் பாக்குறீங்க, நீங்க தான் கேள்வி. ஒருத்தன் காரவ பாவனை சொல்லி ஏமாத்துறான்னா போடுங்க, அவனுக்கு ஒரு சங்கத்தின் மூலமாக ஒரு நோட்டீஸ் விட்டுருவோம். இதுக்கு நீ விளக்கம் கொடுத்தாங்கன்னு எத்தனை பேர் பார்த்த, எத்தனை ஜாதகம் எடுத்த, இல்லாட்டி நீ எடுத்துட்டு ஓடிப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வம்புழுப்போம் வாங்க, தப்பு இல்லையே. சும்மா எல்லாருமே வீடியோ போட முடியும்னு எல்லாரும் பொய்யா வீடியோ போட்டா நான் பார்க்கறது கிடையாதுங்க. தயவுசெய்து பார்க்குறாங்க வீடியோக்களை நீங்க நம்ம குரூப்ல போட்டு விட்டுருங்க, பார்த்துக்குவோம். அது வழக்கு போட்டா தானே தெரியும் நாட்டு மக்களுக்கு. நம்மளா பேசிட்டு இருப்போம், யூடியூப்ல பொய்யா பேசுவோம். யாரு கேட்கட்டா என்ன, கேட்கல என்ன கேட்போம் நம்ம சங்கத்து மூலமா. நம்ம எல்லாம் கேட்போம். சொல்லுங்க. விஸ்வநாதன் பேசுறேங்க சார், ஜலகண்டபுரம். சொல்லுங்க சார். எனக்கு வந்து மீன லக்னங்க சார். 4ல குரு இருக்காரு. தனித்த குரு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில ஜோசியர். வேலைன்னா என்ன வேலை செய்யாது? எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன வேலை சொல்றீங்க அப்படின்னா, 4ல இருக்க குருவுக்கு அது மாதிரி செயலற்று நிக்கும், அப்படித்தானே? இல்லைங்க சார், நான் முழுசா சொல்லிடுறேங்க சார். 4ல குரு இருந்தா வேலை செய்யாது. அதுக்கு அடுத்தது கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு குரு தசை வந்த பின்னாடி தான் நான் சொந்தமா வீடு வாங்கியிருக்கேன், 4ல குரு இருக்கிறதுனால. அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்ல வரேன் நானு. அதாங்க, இது மாதிரி எக்கச்சக்கமான ஜாதகர்கள் இருக்கீங்க. நீங்க ஒருத்தர் மாத்திரம் இல்ல விஸ்வநாதன், ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. இவங்க எல்லாம் சொல்லி நம்மளை முட்டாளாக்குறாங்க. அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சங்கத்து மூலமா ரெடி ஆயிடுவோம். அதுக்குத்தான் நான் ரெடி ஆகுறேன். ஓகேங்க சார். நானும் ஆரம்பத்துல ஜோசியம் பார்க்கும்போது நான் பயந்துட்டு 4ல குரு இருக்குன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத போயிருமோ அப்படின்ட்டு.
குருது சொந்த பின்னாடி தான் நான் சொந்தமா வீடு வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு பலனை கொடுக்குது. 4ஆம் இடத்தினுடைய பலன் தருது. இருந்தாலும் ஜோசியர் வந்து கேந்திரா ஏறிடுச்சு, தனித்த குருவா இருக்காது, வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸா போட்டு விட்டுருவாங்க. ஐயா நீ சொல்றீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா, அதை எங்களுக்கு விளக்கம் கொடுங்கய்யா, விளக்கம் சொல்லுங்கன்னா வாயை மூடிட்டு போயிடுவான்ல. ஆமாங்க சார். அப்புறம் நீங்க யாரு யாருங்க சார்? அது என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சிஏ முடிச்சிருக்காரு சார். அவர் ஜாதகத்தை நான் வாங்கி பார்த்தேன். தனுசு லக்னம் 10ல புதன். உச்சம். வெரி குட். அப்ப அங்கங்க கேந்திராதிபதி தோஷம் வந்தது. அவரு சிஏ இருக்காரு, ஆடிட்டரா இருக்கிறாரு அவரு. அதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இல்ல இது மாதிரி நிறைய பேர் நான் எடுக்கணும்னா நான் எடுப்பேன், ஆயிரக்கணக்கில் எடுப்பேன் தான். ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த சப்மிஷன்லயே நிறைய இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். என்னோட கூட பிறந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், 7ல சனி, 19 வயசுல கல்யாணம், லவ் மேரேஜ் கல்யாணம், எனக்கு முன்னாடியே கல்யாணம். இப்ப கல்யாணம் ஆகி எப்படியும் ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. 7ல இருக்க சனிக்கு தாமத திருமணங்கிற அந்த விதியே போச்சு. ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. 7ல் இருக்கிற சனி விரைவான திருமணத்தையும் தரும், தாமத திருமணத்தையும் தரும், வயது மூத்தவங்களையும் திருமணம் செய்ய வைக்கும், வயது இளையவர்களையும் செய்ய வைக்கும், நாம் அறியாதவர்களை, அதாவது ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் அப்படியும் செய்ய வைக்கும். உயரம் புட்ட ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அது கொண்டுட்டு வரும். ஒரே ஒரு பஞ்சாயத்து, வெறும் தாமதம்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வருவார். ஒரே ஒரு பஞ்சாயத்துன்னா 1 வயசு மூப்பு, தம்பியை விட 1 வயசு மூப்பு அவங்க. நான் சொன்னது அப்ப சரிதானுங்களா? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அது ஒண்ணு மட்டும். இதெல்லாம் வந்து இது ஒரு சாதாரண 7ல் வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய தோஷம் சனிதான். நாம் ஒண்ணு விரும்புவோம், அது ஒண்ணு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதனால நான் ஒண்ணும் பெருசா கோளாறுலாம் சொல்லல. இவங்க இந்த செவ்வாய் தோஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க, ராகு கேது தோஷம்லாம் சொல்லி ஏமாத்துவான். அதெல்லாம் சாதாரணம். சனிதான் நம்ம எதிர்பார்த்ததை விட மாத்தி செயல்படுத்துவான். இல்ல சார், அது மாதிரி இன்னொரு ஜாதகமும் பார்த்தேன். அவர் வந்து என்னுடைய பாஸ், எனக்கு இப்பவும் இருக்கிறாரு. அவருக்கு வந்து மேச லக்னம், 7ல வந்து பாத்தீங்கன்னா சனி. ஆனா அவரு கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ணும்போது 29 வயசு, அந்த பொண்ணுக்கு வந்து 24 வயசு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் ஆச்சு. பசங்க இப்ப வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு தொந்தரவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. மேச லக்னத்துக்கு 7ல சனி. ஆனா நீங்க அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா வயசும் பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு தான், இவரோட சின்ன பொண்ணு தான். சொந்த ஒரே கேஸ்டுக்குள்ளதான் கல்யாணம். எந்த மாதிரியும் எந்த ஒரு இதுவுமே அவருக்கு டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியல. தாமத திருமணம் இல்ல வயது அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதையா சொல்றது? சொல்ல முடியாது. கரெக்ட் சார். அது பிரெடிக்ஷன்ஸே கிடையாதுங்க. கரெக்ட் சார், கரெக்ட். லக்னாதிபதி என்னங்க ஆனா? அவருடைய லக்னாதிபதி மேச லக்னம் செவ்வாய் என்ன ஆனா? அவர் 2ல இருக்காரு சார். ரிஷபத்துல 2ல இருக்கிறாரு. அதை வச்சுதானே சார் நீங்க ப்ரெடிக்ஷன் போகணும். குடும்பம் உண்டு, செல்வம் உண்டு, செல்வாக்கு உண்டு, சொல்வாக்கு உண்டு, நல்ல வாழ்வு வாழ்வீங்கன்ற. லக்னாதிபதி 2க்கு போனா குடும்பத்தை நல்லா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு போறேன். அதனால என்ன? நான் அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். யூகத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடத்தை நீங்க முழுமையாக்க முடியுமே தவிர, இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது பொய்ன்னு சொல்லி 4 பேர் போட்டானா அசிங்கமாயிடும். அதை நம்ம இந்த மூலமா கேட்போம். வந்தீங்கன்னா சன் டிவிக்கே கேட்போம், என்னங்க டெய்லி ஒரு புழுகளா இருக்கு என்னங்கன்னு நம்ம சங்கத்து மூலமா கேட்போம். தின புழுகாக இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாங்கன்னு அடிச்சு விட்டுருவோம் சன் டிவிக்கு. டெய்லி காலையில எந்திரிச்சு இந்த பொய்யை எங்கனால கேட்க முடியலைங்க, அதை நிரூபிச்சு சொல்லுங்க. நிரூபிச்சுட்டோம்னா நாங்க எங்க பட்டத்தை பூரா அவர்கிட்ட கொடுத்துடுறோம்னு நம்ம சொல்லிடுவோம். நான் சொல்றேன், இப்ப சன் டிவில காலையில எந்திரிச்சு 3/4 மணி நேரம் பொய் சொல்றேன். சொல்றானா இல்லையா? உண்மைங்கிறீங்களா பொய்யுங்கிறீங்களா? போச்சாரம் வந்து பொய் தான் சார். காலைல சொல்றது வந்து அது நான் கேட்டது அந்த சன் டிவில சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மையா பொய்யா? நீங்க விடுங்க, நீங்க பொய்யிட்டீங்க. மத்தவங்க யாராவது அது உண்மைன்னு சொல்ல வர்றீங்களா? நம்ம மீட்டிங்ல இப்ப பேசுறவங்கல்ல பொய்ங்க சார், பொய். மத்தவங்க யாராவது சொல்ல வர்றீங்களா?
மத்தவங்க யாராவது அது உண்மைதான் சார், அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? சார் இது உண்மை இல்லைங்க சார், பொய் தாங்க சார். பார்த்தசாரதி, சேலம். தேங்க்யூ. சொல்லுங்க, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. அப்பனாதான் நம்ம மீட்டிங்ல பேசினது நாளைக்கு இது வந்துரும். நாளைக்கு காலையில போடுறதா சாயந்தரம் போடுறதான்னு பாக்குறேன். காலையிலேயே போட்டு விட்டாலும் நல்லா தான் இருக்கு இந்த வீடியோ எல்லாம். பாப்பா வரட்டு கேட்கிறேன். போட்டோம்னா இது வந்து மக்களுக்கு வெளியே போகும். உண்மையிலே இவங்களை கேள்வி கேட்கணும் சார். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ட்டு அவன் பொய்யா புழுகுறான் சார். சங்கத்து மூலமா கேட்போம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சார், நான் ஸ்ரீதர் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ தனுர் லக்னம்னு வச்சுங்களேன், அதுல வந்து இந்த 7ஆம் கேந்திராதிபதி புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா அது என்ன சார் எஃபெக்ட்? அது வேற கதை. அதுக்கு நாங்க வரல, பலன் சொல்ல இப்ப நாங்க வரல. கேந்திராதிபத்திய தோஷம்ன்றாங்க, அது சரியா தவறு? இல்ல 7 கூடிய புதன் வந்து 4ல கேந்திரம் அடைஞ்சு தோஷம் அடைஞ்சு, 4 கூடிய குரு 7ல போய் தோஷம் அடைஞ்சதுனாக்க அப்ப எஃபெக்ட் தோஷம் எங்கெங்க அடைஞ்சிச்சு? 4ஆம் பாவம் 7ஆம் பாவ கேந்திரம் நல்ல கேந்திரம் தானேங்க, அங்க எங்கெங்க தோஷம் வரும்? அதுல அதுக்கு அந்த அதிபதிகள் பரிவர்த்தனை ஆச்சுனாக்க அதெல்லாம் தோஷம் கிடையாதுங்க, அதெல்லாம் நல்ல ஜாதகம்ங்க. சரிங்க சார். அதெல்லாம் நல்ல ஜாதகம். தோஷம்னு பொய்யா அவங்க புழுகுறாங்கன்ட்டு நம்ம அதை பத்தி பேசுறோம். கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது ஒரு முட்டாள்தனம். பாவகோ காரகநாசிங்கிறது அது அதை விட முட்டாள்தனம். அவன் இடத்துல அவன் வலுப்பெறுவான்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆட்சியோ உச்சமோ ஆவான்னு. இவங்க அதுக்கு நேர் எதிர்ப்படையா பலன் சொல்றாங்க. அது போய் கேட்கத்தான் போறோம். அப்புறம் 2வது சார், இந்த சுப கிரகத்துல சுக்கிரனுக்கு தான் கேந்திராதிபதி தோஷம் வலு அப்படின்னு பேசுறாங்க. அது பொய். குரு புதனை விட சுக்கிரனுக்கு தான் பேசுறாங்கன்னு சொன்னவங்களை எல்லாம் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவதா மீட்ல நம்மளுடைய குரூப்ல போட்டு விடுங்க. அப்பதான் அவங்க பர்டிகுலர் நம்பர் என்ன, அவங்க யாரு, அவங்க விலாசம் கேட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் போட முடியும். சரிங்க சார், பண்ணுங்க. தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. நான்லாம் பார்க்க முடியாது. தயவுசெய்து பாக்குறவங்க தயவுசெய்து கேளுங்க. இனிமே நம்ம உருவாக்குவோம், நோட்டீஸ் விடுவோம். அப்பத்தானே தெரியும். ஒன்னும் நோட்டீஸ் விட இல்லாட்டி வீடியோ எடுத்துட்டு வெளியே போயிரு. கேட்டுருவோம் சார். எங்க சார் அனுப்பணும்? வீடியோ எங்க அனுப்பணும் சார்? நம்ம இப்ப மீட்டிங்ல, இந்த மீட்டிங்ல போட்டு விடுங்க ஜெகநாதன். இந்த Facebook லிங்க்லயா சார்? கஷ்டம்டா. எங்க குரூப் இருக்குல்ல, இப்ப இந்த குரூப்ல தானே இருக்கீங்க. ஆமா. இந்த குரூப்ல போட்டு விடுங்க சார். ஓகே சார். நாங்க அதை எடுத்து அதை இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம். சார், எடுத்த உடனே நோட்டீஸை விட கொஞ்ச தடவை பேசி பார்ப்போமே சார். வந்து ஜோதிடரை கூப்பிட்டு பேசி பார்க்க அந்த மாதிரி நடக்குமா சார்? நீங்க எல்லாம் ஒரு ஆளா? அவன் அப்படித்தான் சார் நம்மள நினைப்பான். நம்மள அப்படிதான் பாப்பான். நீங்க எல்லாம் ஒரு ஆளான்பா நம்மள பேசி பாக்குறதா? ஏங்க இத்தனை நாள் பேசி இருக்கேன், 15 வருஷமா வீடியோ போட்டிருக்கேன், 13 வருஷமா. அதுக்கே காது கேட்காதீங்க, இனிமேலா கேட்க போறாங்க? ஏங்க பொய்ன்னு சொல்லியிருக்கோம் ஏகப்பட்ட. என்னையே திட்டுற என் ஸ்டூடெண்டே இருக்கான். ஆமா. என்ன அதனால அவன்லாம் விடுங்க, நம்ம எல்லாம் பார்த்துக்குவோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சங்கத்து மூலமா கேட்போம். சரி சார், டெய்லி இந்த மாதிரி ஒண்ணு அலசினா நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு இந்த கேந்திராதிபதி தோஷம் அலசின மாதிரி ஒரு நாள் ஒரு டாபிக் பேசுவோம் சார். நல்லா இருக்கும் சார். ஆமா, கேந்திராதிபதி தோஷம்ங்கிறதும் போய் காரக பாவனாசி. அட சண்டாளிங்களா, 5ல குரு இருந்தால் அறிவு வளரும், 7ல சுக்கிரன் இருந்தால் அற்புதமா மனைவியை ரசிக்கிறான், கணவரை ரசிக்கிறான். ஆனா பாவிகளா என்னங்கடா நீங்க? 8ல காரகன் ஆயுள் காரகன் சனியை 8ல இருந்தால் என்ன காரக பாவனா? அவன திடீர்னு செத்து போயிடுறான். 8ல சனி இருக்கவங்க 65 கோடி பேர் உயிரோட வாழ்றாங்க சார். அதுக்கு மட்டும் விதிவிலக்கு சொல்றாங்க சார். என்ன அதுக்கு விதிவிலக்கு? வெங்காயம் அதெல்லாம் சொன்னவன பூரா போடுங்க சார், புடிச்சு வம்புழுப்போம். அது 8ல சனி இருந்தா மட்டும் அது வந்து அது கிடையாது. அதுக்கு குருக்கு சுக்கிரன் புதனுக்கு மட்டும் தானே? இல்ல கேந்திராதிபதி சொல்ல காரகோ பாவனாஸ்தி அது. ஓகே சார். இன்னும் ஒண்ணு மட்டும் தான் சார். இப்ப இந்த கேந்திராதிபதி அதனால கேட்கிறேன். இப்ப சுப கிரகங்கள் வந்து கோணத்துல இருக்கணும், பாவ கிரகங்கள் வந்து கேந்திரத்துல இருக்கணும், மாறி அதெல்லாம் பொய்ங்க. எல்லா கோளும் எல்லா இடத்துலயும் நல்ல இடத்துல இருந்தா சேர்த்து 6, 8, 12 தவிர. ஓகே சார். ஓகே. வணக்கம் சார். சொல்லுங்க.
நம்ம இந்த சன் டிவி மாதிரியே இந்த அதை விட கொஞ்சம் ரீச் இந்த ஜீ தமிழ்னு ஒரு சேனல்ல அவரு அதுக்கு மேல அதுக்கும் பார்த்து என்னங்கிறத சார் எனக்கு நீங்க தயவு செய்து போட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வழக்காடுல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு சொல்றீங்களேன்னு நம்ம ஒரு நோட்டீஸ் விடுவோம். கண்டிப்பா சார். அப்புறம் நம்ம சார் விக்னேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த கோல் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்ன மாதிரி இந்த அது மாதிரிதான் இவர் சொல்றாரு. இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அந்த வீடியோக்கள் அனுப்புறோம் சார் நாங்க. அவங்க ஒரு இதை அறுதிட்டே சொல்றாங்க. நான் அதுக்கப்புறம் அனுப்பி விடுறோம் சார். என்ன இல்ல அனுப்பி விட்டீங்கன்னா அவங்ககிட்ட இதை நீங்க நிரூபிக்க முடியுமா நம்ம கேட்டுட்டோம்னா அவங்க பேசாம இருப்பாங்க. உங்க வீடியோவை எடுத்துருங்க, இல்லாட்டினா வழக்காடு மன்றத்துல வழக்கு சந்திப்போம் சொல்லிடுவோம். அது என்ன உரிமையியல் கூத்து தானே, கேட்டா அவங்க வந்து விளக்கம் சொல்லிட்டு போறேன். சார் சொல்லுங்க. இப்ப அப்படி பாத்தீங்கன்னாக்க அடிப்படையிலேயே குளறுபடி இருக்குன்னு தெரியுது ஜோதிடர்கள் சார். ஆமா சார், பூரா பேரு ஜோசியர் கிடையாது. அவங்க ஏமாத்துறதுக்காக பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இப்ப இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அது இதெல்லாம் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தாக்க அடிப்படையிலேயே புரிதல் இல்லைன்னு தெரியுது. புரிதல் இல்ல, பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்வது. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திரும்ப நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே.